ஒரு கடையில போயிட்டு திருமாவளவன் பிறந்த நாள் அப்படின்னு போயிட்டு பணம் வசூல் பண்ண போறது. தலைவருக்கு பிறந்த நாள், காசு கொடுங்க, 50வது பிறந்த நாள் வருது, 60வது பிறந்த நாள் வருது. ஏங்க இப்போதாங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா திமுக வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊரில் கபடி போட்டின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் தான் கொடுக்கறது? இதே பொழப்பா இருப்பீங்களா? வேற வேலை இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பேசணும்னா என்னை சாதியை சொல்லி விமர்சித்தார். பேக்கரி கடைக்காரன் மேல ஒரு வழக்கு, சோழி முடிஞ்சு. அவன் பிசிஆர்ல உள்ள போனா 90 நாள் பயந்து போய் தொலைங்க அப்படின்னு 10,000 கொடுத்து. இப்படி தமிழ்நாடு வட மாவட்டங்கள்ல அதிகமான பேக்கரிகள்ல பன்னு, ரொட்டி, கிட்டி எல்லாத்தையும் புறக்கிட்டு போயிருது. திருப்பி கட்டானா அவன் ஜாதி சொல்லி திட்டினாங்க. அப்படிதான் இப்ப சமீபத்தில் கூட இந்த செம்மல் அப்படிங்கிற நீதிபதி டிஎஸ்பி அவர்களை கைது பண்ணி சொன்னார் இல்லையா, அந்த வழக்கிலும் இதுதான் நடந்திருக்கு. அப்ப பொய்யா நடந்திருக்குன்னு டிஎஸ்பி அவர்கள் கண்டுபிடிச்ச உடனே, சங்கர் கணேஷ் அவர்கள் கண்டுபிடிச்ச உடனே நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிபதியை வச்சு லாக் பண்ண பார்த்திருக்காங்க. அப்புறம் எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு டிஎஸ்பி அவர்களுக்கு பிணை வழங்கியது. இப்படி பொய்யா ஒரு புகாரை கொடுத்து அந்த புகாரில் வம்பிழுத்து அதன் மூலமாக அவரிடத்திலே ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு செயலை தொடர்ச்சியா விசிக செய்து கொண்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா?